தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனு அளித்தவர்களை கூட்டம் கூட்டமாக நிறுத்தி வைத்து ஒப்புகைச் சீட்டு வழங்கப்படுவதால் சிரமம் அடைந்துள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், வழக்கமாகவே இந்த மாதிரி நடைமுறை தான் இருக்குமா, அது இப்போ புதிதாக ஏற்படுத்தப்பட்டிருக்க அந்த நடைமுறை? விக்னேஷ், கடந்த தென்காசி மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மக்களினுடைய குறைதீர்க்கும் கூட்டமானது சுமார் 3 வாரங்களுக்கு பிறகு தற்போது இன்று நடைபெறுகிறது. இந்த சூழ்நிலையில இந்த பகுதியில மிகவும் அதிகமான கூட்டம் என்பது வந்தது. இந்த கூட்டத்தின் காரணமாக வயதானவர்கள், முதியவர்கள், கைக்குழந்தையுடன் பெண்கள் ஆகியோர்கள் அதிகமாக வந்திருந்தார்கள். அவர்கள் வந்தவர்கள் அனைவரும் இருக்கையில் அமர செய்யப்பட்டே மனுக்களை பெற்று திருப்பி அவங்களுக்கு உடனடியாக ஒப்புகை சீட்டு வழங்குவது வழக்கமாக இருந்த சூழ்நிலையில் இன்றைய நிலையை பார்க்கும்போது இங்கு முதியவர்களோ அல்லது ஊனமுற்றவர்களோ அழைத்து செல்லக்கூடிய வசதிகளும் இல்லாத சூழ்நிலையில் கால்களை அவர்கள் கருவிகளை பயன்படுத்தி அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் பெண்கள் மற்றும் கைக்குழந்தையுடன் பெண்கள் நீண்ட நேரம் காத்திருந்து அந்த ஒப்புகை சீட்டை வாங்குவதற்காக இருசக்கர வாகனங்களை நிறுத்தி வைத்திருக்க இடத்தின் ஊடே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். இந்த கூட்டம் ஒரு வரிசையாக நிறுத்தப்படாமல் கூட, அவர்களை அமர வைக்கப்படாமல் கூட பெரும் கூட்டத்தினர் ஒன்றாக கூண்டி ஒருவரை தள்ளி செல்லக்கூடிய சூழ்நிலையிலே காணப்படுது. வயதானவர்களை பெண்கள் தூக்கி செல்லும் நிலையம் தற்போது ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதியில் இதுவரை, அதாவது இன்று அதிகமான நபர்களை ஒப்புகை சீட்டுகள் கொடுப்பதற்காக பதிவதற்காக நியமித்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்றும் அதே போல 5 பேரை அந்த வேலைக்காக நியமித்திருக்கிறார்கள். அதுவும் மிகவும் வேகமாக நடைபெறாமல் மிகவும் மெதுவாக நடைபெறுவதன் காரணமாக நீண்ட நேரம் கைக்குழந்தையுடன் காத்திருப்பவர்கள் அவதியில் உள்ளனர். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.